சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு டாக்ஸ் வந்து எல்லாருக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. சிலருக்கு வந்து ரிசீவ் ஆகயில சில சிக்கல்கள் வந்திருக்கு. ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்குரிய ரீசன்களையும் பார்ப்போம். முக்கியமான சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதிலேயே சொல்லப்போறேன். இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு தந்த பெறுமதி வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு $44 பெறுமதி இருக்கு. $44 பெறுமதி இருக்கு. நான் அப்போதைய ஸ்க்ரீன்ஷாட் போடக்குள்ள எனக்கு ஒரு $31 பெறுமதியில தான் இருந்தது. நான் சேல் பண்ணல. ஏன்னா இதில பிரைஸ் வந்து உண்மையா அந்த $31 வந்து பெரிய காசுன்றத விட, அது விட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் எனக்கு போகுமன்ற ஐடியால தான் நான் விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 44 வந்துட்டு, சம்டைம் இது டவுன் ஆகுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஒரு சின்ன முயற்சி தான். நாங்க ஒரு டார்கெட்ட வச்சுக்கொள்வோம். அதுக்கு எனக்கு எப்போ வருதோ நான் அத வித்ட்ரா பண்ணுவோம். இல்லைன்னா அது இருக்கட்டும் என்று இப்போ எக்ஸ்சேஞ்ச்லேயே இது இருக்குது. ஸோ, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, சிலர் வந்து 1,00,000 காயின் எல்லாம் டீம் மெம்பர்ஸ் எடுத்திருந்த நீங்க. ஸோ, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% சரி நீங்க விக்கிற ஐடியால இருந்த நீங்க விக்கிறார்கள் வித்துக்கொள்ளுங்க. இல்லையென்றா வச்சு எக்ஸ்சேஞ்சில ரேட் ஏற விட்டு பாருங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னேரம் ஸ்ரீலங்கா இந்தியா டைம் 5:30க்கு வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பைபிட்ல வந்து கிட்டத்தட்ட 0.0025 வரைக்கும் போயிருந்தது ஹை ரேட்டுக்கு. ஸோ, இது வந்து இன்னும் கூட சான்ஸ் இருக்குது ஏறி இறங்கினது. பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 0.0014க்கு போகுது. ஓகே, கிட்டத்தட்ட 159% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் ப்ரைஸ் வந்து. பட் லிஸ்ட் பண்ணக்கூட இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 5 நாளில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் பாருங்கள் ஹை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக 0.0018 வரைக்கும் போனது. இப்போ இருக்கிற ப்ரைஸை விட குறைவு தான், கூட தான். இப்போ வந்து 0.0014 போகுது. ஸோ, இது வந்து அநேகமாக இதை வந்து விரைவில் திருப்பி என்ன சொல்கிறது, இந்த புது ரெக்கார்டு ஒன்று வைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ, டாக்ஸ் வந்து விட்ரோவல் எடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கை வந்து இதில் போய் செல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, யூஎஸ்டிடியாக மாற்றி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறேன்னா உங்களோட பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, ஹாப்பியான நியூஸ். நோட் காயினுக்கு அடுத்தது எங்களுக்கு நோட் காயினுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தந்திருக்கு. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து இதில் ஃபஸ்ட்டாக வந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லீடர் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 23 மில்லியன் காயின் அவர் சேர்த்துருக்கேன். ஸோ, நான் வந்து 31,000 காயின் தான் நான் சேர்த்த காயின். பட் அவர் வந்து 23 மில்லியன் சேர்த்துருக்காங்க. 2வது ஆள் 20 மில்லியன், 3வது ஆள் 17 மில்லியன். ஸோ, அப்படி மில்லியன் கணக்கான ஆட்கள் சேர்த்துருக்காங்க. ஸோ, அவங்களுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் லாபம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட், எங்களாலையும் செய்ய இயலாண்டில்லை. நாங்கள் செஞ்சுருந்தோம்னா நாங்களும் இந்த மாதிரி இன்றைக்கு இந்த ப்ராஃபிட்டை எடுத்துருக்கலாம். ஸோ, எங்களுக்கு வந்து என்னென்னா கிரிப்டோ தானே என்று சில பேர் விட்டுட்டு இருக்கிறது. சிலர் வந்து ஒரு தரம் ஓப்பன் பண்ணி போட்டு விட்டுறது. டெய்லி என்ன செய்யணும், ஒரு 1/2 hour காலையிலையோ பின்னேரமோ 1/2 hour சரி நீங்கள் இதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். இப்போயும் பிரச்சனை இல்லை. இப்போயும் இன்றைக்கு வந்து சில எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டாக்ஸ் மாதிரியே கேட் அண்ட் ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ப்ரோ சேல் வந்து ப்ரோ ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ, ப்ரோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட்டாயம் லிஸ்ட் ஆகும்ன்ற அர்த்தம். அது வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா மட்டும் காணும். உங்களோட டெலிகிராம் எவ்வளவு நாளைக்கு முதல் ஓப்பன் பண்ணிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்கும். அதே இந்த டோக் மாதிரியே தான் டெய்லி செக்இன் சில டாஸ்க் தருவாங்க. அதுலேயும் செஞ்சீங்கன்னாலும் இதே மாதிரி அதில் உழைக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஒரு 5 காயின் கன்ஃபார்மாக இருக்குது. 5-6 டோக்கன் டெலிகிராம் போட் அதில் லீட்ஸ் டைம் உங்களுக்கு தரேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெஃபர் பண்ணுறது கஷ்டமன்றவர்களுக்காக ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ, எனக்கு வந்து நான் ஒன்று வித்ட்ரா பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு மொபைல் இருந்தது வீட்டில். ஸோ, அந்த மொபைலுக்கு ஒரு டெலிகிராம் இருக்குது. ரைட், அதில் இருந்து என்ன செஞ்சேன், என்னுடைய லிங்க் ஊடாக இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுலேயும் எனக்கு ஒரு $4 வந்திருக்கு பாருங்கள். ஓகே, அசட்டில் போய் காட்டுறேன்னு பாருங்கள். நான் இன்னொரு மொபைலில் இந்த லிங்கோடாகவே நான் யூஸ் பண்ணி செஞ்சதுக்கு ஒரு நாள் அது கிட்டத்தட்ட அந்த டெலிகிராம் வந்து ரீசெண்டாக தான் நான் ஓப்பன் பண்ணப்படியால் எனக்கு அதில் ஒரு 3,500 டோக்கன் கிடைச்சது. அதுக்கு வந்து 4.9 ப்ரைஸ் இப்போ இருக்குது. ஸோ, இந்த ரெஃபர் பண்ணுறது கஷ்டமன்றாங்களே, நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை. ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் உங்களோட வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்ட ஃபோனில் உங்களோட லிங்கை அனுப்பி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் மூலமாக ஒரு இன்கம் வரும். அந்த இதுக்கும் ஒரு இன்கம் வரும். ஓகே,
ஸோ சிம்பிளாக நீங்கள் செஞ்சுருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் செய்யலாது, முடிஞ்சது ஒன்றும் செய்யலாம் கதைச்சி. இதை மாதிரி தான் நோட் காயினில் வந்து நான் அந்த டைம் செய்யலை, அதை மிஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு இது கட்டாயம் ட்ரை பண்ணணும் மாதிரி தான் ட்ரை பண்ணினேன். 2-3 வந்து எங்களை ஏமாற்றிட்டு போனாங்க. ஒன் செயின் நினைக்கிறேன், அது அடுத்த இன்னொரு இதுவும் தரேன்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தவங்க ஏமாற்றினாங்க. பட் ஒன்றும் செய்யலாது. என்னென்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணுன்றது பெரிய விஷயம். ஸோ அப்படி கிடைக்கிறத மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ நாங்கள் இப்போ இது செய்கிறதெல்லாம் 100% ஃப்ரீ. ஓகே, ஸோ அதால் இப்போயும் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நடந்தது காய்ச்சி ஒன்றும் இல்லை. இனி அடுத்ததாக லிஸ்ட் பண்ணுற போகிற ஒரு 5-6 ஏர்ட்ராப் டீட்டெயில் காட்ட போகிறேன். ஸோ அதை கட்டாயம் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. ஏன்டா அது வெரிஃபை பண்ணிட்டாங்க, கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க, விரைவில் அதை லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா அதை டோக் மாதிரியே கேட்ஸ் அண்ட் ஒரு ஏர்ட்ராப். ஸோ இந்த ஏர்ட்ராப்பும் வந்து விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்றைக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன மாதிரின்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. நான் மீண்டும் இன்னொரு வீடியோ விரைவில் இது சம்மந்தமாக நாளைக்கு நாளாண்டைக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த கேட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டொமேட்டோன்றது. ஸோ இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சில வீக்ஸுகளில் இது லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதால் இதையும் மிஸ் பண்ணாமல் இதுலேயும் ஜாயின் பண்ண பாருங்கள். டொமேட்டோ ஆட் பண்ணுற மாதிரி தான் இது வந்து என்ன சொல்கிற தக்காளியை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஃபார்மிங்ன்றிருக்கு, இதை ஃபார்மிங் இதில் கொடுங்க. ப்ளோம் அந்த இது மாதிரியே தான் இதுவும். கட்டாயம் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா XMBR, அதாவது மஸ்க் எம்பிஆர்னு சொல்லலாம், எலான் மாஸ்கோட சம்மந்தப்பட்ட மாதிரி. ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸை அள்ளி தந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ டெய்லி டாஸ்க், வீடியோ டாஸ்க் எல்லாம் தள்ளி தர்றாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட ஹம்ஸ்டார் மாதிரி தான் ப்ராஃபிட் பர் ஹவரை என்றதை அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு இதுலேயும் தர்றாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் உடனடியாக இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். இதில் லிங்கும் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன், இதையும் பாருங்கள். இது 3வது. இது சம்மந்தமான ஃபுல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு, எங்களை சேனலில் போய் பாருங்கள், இல்லைன்னா விரைவிலையும் வீடியோ வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ காயின் அண்டு. இது வந்து ஒரு ஸ்டேக்கிங்கை பண்ணுற மாதிரி, டேப் பண்ணுற மாதிரியும் ஸ்டேக் பண்ணுற மாதிரியும் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் லிங்கும் வீடியோக்குள்ளே இருக்குது. இது சம்மந்தமான ஃபுல் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், சேனலில் போய் பாருங்கள். இதையும் நீங்கள் இப்படி டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ப்ளம். இது வந்து மிக மிக விரைவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரைட், இது வந்து வெரிஃபை சிம்போல் வாங்கியிருக்காங்க பாருங்கள், வெரிஃபை தான். ஸோ இதுவும் வந்து விரைவில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இதுக்கும் வந்து நீங்கள் டெய்லி டாஸ்க்குகளை ஓப்பன் பண்ணி செய்யணும், கிளைம் பண்ணிக்கொள்ளணும். கிளைம் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்வோம், ஸ்டார்ட் ஃபார்மிங்கை மாற்றி விடுங்க. அடுத்தவங்களோட டாஸ்க் தந்துருப்பாங்க, அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே நீங்கள் இதில் ஒரு நல்ல அளவான கோயின்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்பிள் டாஸ்க்குகள் தான். இதில் லிங்கும் வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 5ம் விரைவில் லிஸ்ட் பண்ணுறாங்க. 6வதாக ஒன்று சொல்கிறேன், அது லிஸ்ட் பண்ணுவாங்க கட்டாயம். ஏன்னா அது ஒரு எக்ஸ்சேஞ்ச், CEX உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் ஏர்ட்ராப் தான் இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, நிறைய அப்டேட்டோடு வந்திருக்கு. கட்டாயம் இதையும் நீங்கள் ஏர்ன் பண்ண பாருங்கள். இதுலேயும் டைப்பிங் செய்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதில் பாயிண்ட்ஸை நாங்கள் என்ன செய்யலாம், கீழே இதில் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட இது ஒரு பிட்காயின் என்ன ப்ரைஸோ அதோட ப்ரைஸுக்கு தான் இந்த ஒன்றோட ப்ரைஸ் இருக்குது. கன்வெர்ட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. நீங்கள் கன்வெர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள், பிட்காயினோட ப்ரைஸ் மாதிரி தான் போகும், பட் டம்மி பிட்காயின் தான். இப்போ நாங்கள் இந்த ப்ரைஸ் என்கிட்ட இதில் 15 இருக்குன்னா இந்த 15 இங்கே என்டர் பண்ணி இதில் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணினா எனக்கு இந்த மைனிங்கில் வந்து கார்டு எடுத்துக்கொள்ளலாம். ரைட், மைனிங்கில் வந்து இந்த கார்டு எடுக்கிறதன் மூலமாக இது கூடும். இது கூட திருப்பி கார்டை பர்ச்சேஸ் பண்ணி இந்த மைனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அதான் நாங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மைனிங் பவரை எவ்வளோது இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம். அவங்க விரைவில் வந்து இதுவும் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வந்து கட்டாயம் நடக்கிறதுக்கான சான்ஸ்கள் அதிகம். ஏனென்றால் இது ஒரு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் தந்திருக்கிற லிஸ்டிங் ஏர்ட்ராப். CEXன்னு நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ கட்டாயம் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கட்டாயம் செய்யுங்க. இதை விட நிறைய இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். எஸ் காயின், டப் ஸ்வாப் இதுகள் இருக்குது, டைம் ஃப்ரேம் இருக்குது. அடுத்தது சைபர் டோஜி என்ற ஒன்று இருக்குது, எர்த் காயின் இருக்குது. அடுத்த டைகர் இருக்குது, செல் ஃப்ளூவண்ட் என்ற ஒன்று இருக்குது, டாட் காயின் இருக்குது.
இதை விட பனானான்னு ஒன்று இருக்குது. இதை விட லவ்லி லெஜண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுகள் இருக்குது. சீட்ஸ் என்ற ஒன்று இருக்குது. எம்இஎஃப்ஐ இதுவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சாரி, இதே சொல்ல மறந்துட்டேன். இந்த 6வதாக நாங்கள் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து 10ஆம் மாதம் 9ஆம் தேதி டேட்டும் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 35லேருந்து 40 நாள் தான் இன்னும் டைம் இருக்குது. ஒரு 40 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா இதுக்கும் வந்து விட்ரோல் தரதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அதையும் செஞ்சு கொள்ளுங்கள். இதை விட நாங்கள் ஹம்ஸ்டார் செஞ்சு கொண்டிருக்கோம். ஹம்ஸ்டார் எங்களை வச்சு உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட இருந்து என்ன சொல்கிறேன், வேலையை வாங்குறாங்கன்னா நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி செய்கிறது மூலமாக அவங்களுக்கு நல்ல இன்கம் வருது. அது எப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது அவங்களோட யூடியூப் வீடியோ பார்க்குறது, டெலிகிராமில் போஸ்ட் பார்க்குறது, இதன் மூலமாக அவங்களுக்கு இன்கம் வர்றதால இன்னும் அவங்க எங்களையே இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு வீடியோவில் 83 மில்லியன் என்று சொல்லியிருந்தேன் நான் யூசர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82 குறைஞ்சிருக்கு. ஓகே, மேலே வந்து பாருங்கள் 82 குறைஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க நிறைய கேம்ஸ்கள்லாம் தந்து கொண்டிருக்கிறதால நிறைய பேர் அதில் போய் கொண்டிருக்கிறாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சாக்கள் மிஸ் பண்ணாதீங்க. செய்யாதாக்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் இதில் இன்கம் அது சான்ஸ் இல்லை. இப்போ ஜாயின் பண்ணுறாங்களுக்கு, நேரத்தில் ஜாயின் பண்ணாங்களுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற யாரோப்போ அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொட் மைனிங் என்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று டெலிகிராமில் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ள எவ்வளோ மைனிங் டீட்டெயில் இருக்குன்ற நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் உண்மையானதும் இருக்குது, பொய்யானதும் இருக்குது. இந்த ஹாட் வாலெட் எல்லாம் உண்மையானது சொல்கிறாங்க, பட் கணநாளாக ஈடுபட்டு கொண்டு இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இதில் இருக்குது. வீடியோக்கு கீழே எல்லாத்துல லிங்கும் தந்திருக்கேன். நிறைய உண்மை பொய் எல்லாமே சேர்ந்து வருது. கட்டாயம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எந்தவித காசும் இல்லை. 100% ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.